ஹாய் காய்ஸ், நான் உங்க ஹார்வர்ட் டிஎன்பிசிலேருந்து தினமும் 50 கேள்விகள் தேர்வு நோக்கில் பார்த்துட்டு இருக்கோம். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போலேருந்தே டெய்லி ஒரு 50 கொஸ்டின் படிக்க ஆரம்பிச்சிட்டோம்னா நம்ம எங்கேயோ போயிடுவோம். இன்னைக்கான 50 கேள்விகள் பார்க்கலாம் வாங்க. எதிர்ச்சொல்ல பொறுத்த சொல்லியிருக்காங்க. அணுகு அப்படின்னா நம்ம என்ன போடுவோம்? விலகு. அணுகு அப்படின்னா பக்கத்தில் வான்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அதுக்கு ஆப்போசிட்டாக சொன்னோம்னா விலகு. ஐயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பயம் அப்படின்னு நமக்கு தெரியும். ஆனால் அதுக்கு ஆப்போசிட்டாக சொன்னோம்னா தெளிவுன்னு சொல்லுவோம். அடுத்தது ஊக்கம் அப்படின்னா ஊக்கம் நம்ம என்ன சொல்லுவோம்? நல்லா எனர்ஜெட்டிக்கா இருக்கிறது. அதுக்கு ஆப்போசிட்டா சொன்னோம்னா நம்ம சோர்வு அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது உண்மையா இருக்கணும். ஆனா அதுக்கு ஆப்போசிட்டா சொன்னோம்னா பொய்மை அப்படின்னு சொல்லுவோம். ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் சி வந்து வரும். ஓகேவா? பொருந்தாத சொல்ல கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. பிஞ்சு வகையில பொருந்தாது என்னன்னு கேக்குறாங்க. பிஞ்சு வகையில பொருந்தாது என்னன்னா ஆப்ஷன் டி கொப்பு. இதுல இந்த வடு, அதுக்கப்புறம் குறும்பை, இந்த கருக்கள் இது மூணும் தாவரத்தோட பிஞ்சு வந்து குறிக்கும். இல்ல அப்படின்னா இளநிலைய வந்து குறிக்கும். இந்த கொப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா மரத்தோட கிளைய வந்து குறிக்கும். மரத்துல இருக்க கிளைய வந்து குறிக்கிறதா கொப்பு. சோ அப்ப நம்ம பொருந்தாத என்ன சொல்லலாம்? ஆப்ஷன் டி வந்து சொல்லலாம். அடுத்தது பொருந்தாத மரபு தொடர் நம்ம எடுத்து எழுத சொல்லியிருக்காங்க. பாருங்க, அள்ளி இறைத்தல், ஆற போடுதல், மணக்கோட்டை. இது மூணும் நமக்கு எதுல வரும் அப்படின்னா இது மரபு தொடர்ல வந்து வரும். அவங்க பொருந்தாதான் என்னன்னு கேக்குறாங்க. தள்ளி வைத்தல் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது ஒரு பொதுவான வினைச்சொல். சோ நமக்கு பொருந்தாத ஆப்ஷன் ஏ வந்து சொல்லலாம். அடுத்த கேள்வி 4வது பாருங்க. பொருந்தாத சொல்ல கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அறம், பொருள், இன்பம் சொல்லிட்டு முப்பால்கள் நம்ம படிச்சிருப்போம் திருக்குறள்ல. சோ இந்த அருள் வந்து நம்ம படிச்சிருக்க மாட்டோம். ஓகேவா? அப்ப பொருந்தாது என்னன்னா ஆப்ஷன் டி. சந்திப்பிழையற்ற வாக்கியத்தை தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க. சந்திப்பிழையற்ற வாக்கியம் தெரியும்னா வல்லினம் மிகும் மிகா இடங்கள் வந்து நம்ம என்ன பண்ணணும்? படிச்சிருக்கணும். நம் நாட்டின் பாரம்பரிய சின்னங்கள் அப்ப அந்த இடத்துல வந்து சின்னங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வல்லினம் வந்து மிகும். 2ஆம் வேற்றுமை உறுப்பு ஐ வந்து வந்துச்சு அப்படின்னா அது சேரும்போது இப்புன்ற என்னது வல்லினம் வந்து மிகும். பாருங்க, பாதுகாப்பேன். ஓகேங்களா? பாதுகாப்பேன் இந்த இடத்துல இப்போ வந்து வந்திருக்கா? பாதுகாப்பேன் சின்னங்களை 2ஆம் வேற்றுமை உறுப்பு வந்துச்சு அப்படின்னா அங்க நம்ம என்ன சொன்னோம்? வல்லினம் மிகும்னு சொல்லியிருப்போம். அதுக்கப்புறம் இந்த பாதுகாப்புன்ற இடத்துல நமக்கு வல்லினம் வந்து மிகுந்திருக்கு. சரியா? அடுத்த கேள்வி பாருங்க. கோழி என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கொக்கரிக்கும். கோழி என்ன பண்ணும்? கொக்கரிக்கும். விலங்குகளோட மரபு பெயரை ஒட்டி கீழ்கண்டவற்றுள் பொருத்தமான சொல். புலி அப்படின்னு பாத்தீங்கன்னா பரல்னு சொல்லுவோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட், முறி, குருத்து, கொழுந்தாடை முதலிய சொற்கள் தாவரத்தோட எந்த பகுதியை குறிக்கும்னு சொல்லியிருக்காங்க? நுனிப்பகுதி. நுனிப்பகுதினா என்ன? செடியோட நுனில வளரும் ஒரு இலை பகுதியை குறிக்கிறத நம்ம என்ன சொல்லுவோம்? நுனி அப்படின்னு சொல்லுவோம். அப்ப முறி, குருத்து, கொழுந்தாடை இதெல்லாமே எதுல வரும்னா நுனி பகுதியை வந்து குறிக்கும். அடுத்த கேள்வி பாருங்க. அழகு என்னும் சொல்லை குறிக்கும் சரியான பிறச்சொற்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா கவி, வனப்பு. இது ரெண்டுமே அழகு அப்படின்னு சொல்லி பொருளை வந்து தரும். அடுத்தது அகர வரிசையில வந்து எழுத சொல்லியிருக்காங்க. அகர வரிசையில எழுதிருக்காங்கன்னா எப்படி எழுதிருக்காங்கன்னா ஃபர்ஸ்ட் பாருங்க, பா பா பி பி பூ பூ, அதுக்கப்புறம் தேவே இந்த வரிசையில வந்து எழுதியிருக்காங்க. உயிர்மை எழுத்து வரிசைப்படி ஃபர்ஸ்ட் நமக்கு என்ன வரும் அப்படின்னா தா வந்து வரும். அதுக்கப்புறம் வந்து பா வரும். ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து என்ன வரும் அப்படின்னா வா வந்து வரும். அடுத்த கேள்வி நமக்கு என்ன கொடுத்திருக்காங்கன்னா அகரவரிசை. அகரவரிசையில இது எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா உயிர், அதுக்கப்புறம் உயிர்மை அகரவரிசையில இருக்கு. ஊ வரிசையில பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் என்ன வரும்னா டூ வந்து வரும். அதுக்கப்புறம் தான் என்ன வரும்? ரூ வந்து வரும். பாருங்க, டூ அதுக்கப்புறம் ரூ. ஓகே வந்திருக்கா? அடுத்தது மெய்யெழுத்து வரிசையில என்ன வந்திருக்குன்னா கா, ஞா, சா. அந்த மெய்யெழுத்து வரிசை அப்படின்னாலே தெரியும். கா, ஞா, சா, டா, நா, தா, பாமான்ட்டு. அதுல பாத்தீங்கன்னா தா, அதுக்கப்புறம் மா. ஓகேவா? தா, நா, பா, மா வரும்ல அந்த மாதிரி வந்து. ஓகேவா? புரியும்னு நினைக்கிறேன். ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான பொருளை தேர்வு செய்ய சொல்லியிருக்காங்க. பாருங்க, 2 சொல்லி நான் வந்துச்சு அப்படின்னா கான் அப்படின்னு பாத்தீங்கன்னா காடு. 3 சொல்லி இன்னும் வந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா பார். 2 சொல்லி இன்னும் வந்துச்சுன்னா காடு. 3 சொல்லி இன்னும் வந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா பாருன்னு சொல்லுவோம். அடுத்தது சரியான எழுத்து வழக்க கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. சரியான எழுத்து வழக்கு பாருங்க. வானம் பார்த்த பூமியில் பயறு வகைகள் பயிரிடப்படுகின்றன. மற்றது எல்லாமே வந்து நமக்கு வராது. மானமும் வராது. மானம் பார்த்த பூமியில் கொடுத்துருக்காங்க. வானம் பார்த்த பூமியில் பயிருன்னு கொடுக்கறதுக்கு பதில் பயருன்னு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சோ இது மூணுமே நமக்கு தப்பு. கரெக்டா எழுத்து வழக்கில் எழுதணும்னா ஆப்ஷன் சி வந்து வரும். சரியான தொடரை தேர்வு செய்ய சொல்லியிருக்காங்க. ஆற்றின் வல்லப்புறம் உள்ள வயல்கள் நீர்வளத்தால் செழித்திருந்தன. இதுதான் கரெக்ட். மற்றது எல்லாமே ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கும். பாருங்க, வளப்புறம் இதுல ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கு. இதுல செழித்திருந்தன இதுல என்ன ஸ்பெல்லிங் மிஸ்டேக் பாருங்க. வயல் இந்த தப்பா போட்டிருக்காங்க. ஓகேவா? சோ நமக்கு ஆப்ஷன் டி தான் கரெக்ட். அடுத்தது நின்றான் அப்படின்னா அதோட வேர்ச்சொல் என்ன அப்படின்னு வரும்னா நில் அப்படின்னு வரும். வேர்ச்சொல்ல கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. சுடுதல் அப்படின்னா சுடுதல்னா என்னது? தொழிற்பெயர்.
அப்ப நமக்கு அதோட வேர்ச்சொல் எப்படி வரும்னா சுடு அப்படின்னு வரும். வந்தான் அப்படின்னாலே வா, நம்ம ஈஸியா போட்டுடலாம். தாய் என்னும் வேர்ச்சொல்லின் வினையெச்ச சொல். வினையெச்சம்னாலே என்னது? பெயரெச்சம்னா ஆல முடியணும். வினையெச்சம்னா ஊல முடிஞ்சதுன்னா வினையெச்சம். அப்ப நீங்க உச்சரிக்கும் போது என்ன சவுண்ட் வருது? ஊ சவுண்ட் வருது. அப்ப இது என்னது? வினையெச்சம். தந்தன்றது என்னது? பெயரெச்சம். தந்தவர் வினையால் நனியும் பெயர். தருதல் என்னது? தொழிற்பெயர். ஓகேவா? அவங்க என்ன கேட்கறாங்க? வினையெச்ச சொல் தான் கேட்கறாங்க. அப்ப வினையெச்ச சொல் என்ன? ஊல வந்திருக்கு. ஆப்ஷன் டி தந்து. அடுத்தது காணல் நீர் என்னும் ஓமை தரும் பொருள் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. காணல் நீர் என்ன? இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனா இருக்காது. ஓகேவா? அதான் காணல் நீர். அடுத்தது பாடு என்பதன் பெயரெச்சம். பெயரெச்சம்னா நமக்கு ரூல்ஸ் என்ன? ஆ வந்து வரணும். அப்ப கீழே இருக்க ஆப்ஷனை உச்சரிங்க. எதுல ஆ வருதுன்னு பாருங்க. பாடிய ஆ சவுண்ட் வருது. ரைட்டு. பாடியவர் வந்துச்சுன்னா என்னது? வினையால் நனியும் பெயர். பாடினேன். ஓகேவா? இது காலத்துல வர்றது. அடுத்தது பாடுதல். இது என்னது? தொழிற்பெயர். சரியா? தொழிற்பெயர். சரியான தமிழ் சொல்ல கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. கன்வேயர் பெல்ட்னா என்னது? ஊர்திப்பட்டை. கன்வேயர் பெல்ட்னா என்ன? ஊர்திப்பட்டை. அடுத்தது அஸ்தட்டிக்ஸ் அப்படின்னா என்ன வரும்? அழகியல்னு வரும். ஓகேவா? அஸ்தட்டிக்ஸ்னா என்ன? அழகியல். நம்ம படிச்சதுதான். ஆனா இங்க முருகியல்னு கொடுத்திருக்காங்க. ஆனா இங்க நமக்கு முருகியல்னு கொடுத்திருக்காங்க. அழகியல், முருகியல் எப்படி கேட்டாலும் நமக்கு வந்து ஒண்ணுதான். சரிங்களா? அஸ்தட்டிக்ஸ்னா அழகியல்னு சொல்லுவாங்க. இன்னொன்னு என்ன அப்படின்னா முருகியல் சொல்லுவாங்க. டிஸ்கஷன்னா என்ன வரும்? கலந்துரையாடல் வந்து வரும். ஸோ தப்பு. டெம்பஸ்ட்னா என்ன வரும்? பெரும் சூறாவளியை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா டெம்பஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதுவுமே நமக்கு தவறு. அடுத்தது காஸ்மிக் ரேஸ்னா என்னது? அண்டக்கதிர்கள்னு சொல்லுவோம். சரிங்களா? ஸோ இதுவுமே நமக்கு தப்பு. அப்ப அஸ்தட்டிக்ஸும் உங்களுக்கு குழப்பற மாதிரியே கொடுத்துருக்காங்க. அஸ்தட்டிக்ஸ் அப்படின்னா அழகியல்னு சொல்லுவாங்க. இன்னொன்னு என்னன்னா முருகியல் அப்படின்னு சொல்லுவாங்க. தெரிஞ்சு வச்சுக்கோங்க. கன்ஃபியூஸ் பண்றதுக்காகவே இங்க கொடுத்துருக்காங்க. மோனோலிங்கல். இந்தக்கு தமிழ் சொல் என்ன அப்படின்னு கேக்குறாங்க. மோனோலிங்கல்னா என்னது? ஒரு மொழி. மோனா அப்படின்னா நமக்கு என்னன்னு தெரியணும்? ஒண்ணு அப்படின்னு சொல்லி நமக்கு வந்து தெரியும். ஓகேவா? அடுத்தது எதிர்ச்சொல் தான். வனப்புனா என்ன? அழகுன்னு நமக்கு தெரியும். வனப்புனா பொருள் என்ன? நமக்கு அழகுன்னு தெரியணும். சரி, அதுக்கு ஆப்போசிட்டா சொல்லணும்னா அழகின்மை சொல்லுவோமா? ஆப்ஷன் பி. எதிர்ச்சொல்ல தான் எடுத்து எழுத சொல்லியிருக்காங்க. ஓர்தல். ஓர்தல்னா என்னது? ஓர்தல்னா ஃபர்ஸ்ட் நமக்கு என்னன்னு தெரியணும். நம்ம திருக்குறள்ல ஓர்தல்னா என்னன்னு படிச்சிருப்போம்? ஆராய்ந்து அறிதல் அப்படின்னு சொல்லி படிச்சிருப்போம். அதாவது நல்லறிவு அப்படின்னு சொல்லி பொருள்படும். ஆனா இங்க நம்ம அதுக்கு ஆப்போசிட்டா சொன்னோம்னா ஆராய்ந்து அறிதல். அப்ப அறிவற்ற அப்படின்னு சொல்லுவோமா? அடுத்த கேள்வி பாருங்க. நெல்லிக்காய் மூட்டையை கொட்டினார் போல. அது என்ன அப்படின்னா ஒற்றுமை இன்மை. சரிங்களா? ஓமையால் விளக்கப்பெறும் கருத்தை தேர்ந்தெடுத்து சொல்லியிருக்காங்க. கிணறு வெட்ட பூதம் கிளம்பியது போல. அடிக்கடி நம்ம இது படிக்கிறதுதான். கிணறு வெட்ட வெட்ட நம்ம என்ன பண்ணுது? பூதம் வந்து கிளம்புது. நம்ம கிணறு வெட்ட போகணும்னா தண்ணி வரும்னு நினைச்சிருப்போம். அங்க அதுக்கு பதிலா என்ன வருது? பூதம் வந்து வருது. இதெல்லாம் எதிர்பாராத நிகழ்வு. நம்ம அதெல்லாம் நடக்கும்னு நினைக்கிறோமா? இல்லல்ல. சோ அந்த மாதிரி சொன்னோம்னா இது எதிர்பாராத நிகழ்வுகள் வந்து வரும். இது செய்வாயா என்று வினவிய போது நீயே செய் என்று ஏவி கூறுவது ஏவல் விடை. இது செய்ய சொன்னா ஆஹா நான் செய்ய மாட்டேன் நீயே செய் அப்படின்னு சொல்றாங்க. அதுதான் ஏவல் விடை. ஓகேவா? அடுத்த கேள்வி பாருங்க. கதை எழுத தெரியுமா என்ற வினாவிற்கு செய்யுள் எழுத தெரியும் என்று கூறுவது எவ்வகை விடை? அதாவது ஒண்ணு இது எழுத தெரியா அப்படின்னு கேட்டா அதுக்கு இனமா இன்னொன்னு வந்து எனக்கு இது எழுத தெரியும் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? அதுதான் என்ன சொல்லுவாங்கன்னா இனமொழி விடை அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது பாருங்க. விடையில தான் நீ சாப்பிடவில்லையா என்ற வினாவிற்கு வயிறு வலிக்கும் அப்படின்னு சொல்றது உருவது குரல் விடை. தனக்கு வரப்போகும் துன்பத்தை வந்து நம்ம விடையா சொன்னோம் அப்படின்னா அதுதான் என்னதுன்னா உருவது கூறல் விடை. இங்க நீ சாப்பிடவில்லையா அப்படின்னு கேட்டா எனக்கு வயிறு வலிக்கும். அதாவது நான் சாப்பிட்டா எனக்கு வயிறு வலிக்கும். அப்ப தனக்கு வர துன்பத்தை வந்து நம்ம சொன்னோம் அப்படின்னா அது உருவது கூறல் விடை. அடுத்தது ஒருமை பன்மை பிழையற்ற தொடரை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இதுல ஒருமை பன்மை பிழையற்ற தொடர். உயிரினங்கள் அப்படின்னா என்ன? நமக்கு பன்மை. சரிங்களா? பன்மை. ஓகேவா? பன்மை வந்து இந்த எழுவாய் வந்து நமக்கு எதுல வந்திருக்கு அப்படின்னா பன்மையில வந்திருக்கு. சோ அப்ப கடைசியா நமக்கு எதுல வினையணும்? பன்மையில தான் வந்து முடியும். அப்ப பன்மையில முடிஞ்சதுன்னா அந்த வினைமுற்று பாருங்க உட்கொள்கின்றன அப்படின்னு சொல்லி பன்மையில வந்து முடியுது. மத்த இதுல உட்கொள்கிறதுன்னு வருது, உட்கொண்டதுன்னு வருது. ஓகேவா? இங்க எல்லாமே வந்து நம்ம கரெக்டா வரல. ஆப்ஷன் சி தான் கரெக்ட். ஓகேவா? அடுத்தது ஒருமை பன்மை பிழையற்ற தொடர். ஒருமை பன்மை பிழையற்ற தொடர். குதிரையிலிருந்து அவர்ன்றது இந்த இடத்துல என்ன வரும்? நமக்கு ஒருமை. அப்ப ஒருமையில வந்து நமக்கு எப்படி முடியணும்? ஒருமையில தான் வந்து முடியணும். அப்ப நமக்கு அவர்ன்னு வந்தா எங்க எப்படி முடியணும்? இறங்கினார் அப்படின்னு சொல்லிதான் வந்து முடியணும். சரியான தொடரை தேர்ந்தெடுக்க. சரியான தொடர் என்னன்னா ஆப்ஷன் சி. கதிரவன் காலையில் உதித்து மாலையில் வந்து மறையும். ஆமா, சூரியன் என்ன பண்ணும்? காலையில உதிக்கும், மாலையில வந்து மறையும். இதுதானே கரெக்ட். மத்தது எல்லாமே தப்பா கொடுத்துருப்பாங்க பாருங்க. அடுத்தது
சரியான தொடரை தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க. நல்ல தமிழுக்கு எழுதுவோம். தொடர்ல இருக்க பிழைய நீக்கிட்டு சரியான தொடர். இது எப்படி எழுதுவோம்? நல்ல தமிழில் எழுதுவோம் அப்படின்னு வரும். கீழ அடுத்த ஆப்ஷன்லாம் பாருங்க. நல்ல தமிழால் எழுதுவோம்னு சொல்ல மாட்டோம். நல்ல தமிழில் எழுதுவோம்னு சொல்ல மாட்டோம். நல்ல தமிழின்கண் எழுதுவோம்னு சொல்ல மாட்டோம். கரெக்ட்டா சரியான தொடர் படிச்சாலே இதெல்லாம் போட்டுறலாம். ஆப்ஷன் ஏ. நல்ல தமிழில் எழுதுவோம் அப்படின்னு. அடுத்தது சொல்பொருள். கோட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா மன்றம் படிச்சதுதான். குழம் அப்படின்னா பொன் தெரியும். வேதிகை ஈஸியா போட்டுறலாம் திண்ணை. தாமம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னது மாலை. ஆன்சர் என்ன? ஆப்ஷன் பி 3142. கீழ்காணும் தொடர்கள்ல ஒரு ஓர் எது சரியா அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கணும். ஓகேவா? பார்க்கலாமா? இதுல நம்ம என்ன சொன்னோம்? உயிரெழுத்து வந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல நம்ம ஓர் வந்து யூஸ் பண்ணுவோம்னு சொல்லியிருக்கோம். அடுத்தது உயிர்மை எழுத்து வந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்? ஒரு யூஸ் பண்ணுவோம்னு சொல்லியிருக்கோம். பாருங்க. மான்றது என்னது? உயிர்மை எழுத்துல வந்து வந்திருக்கு. அப்ப அந்த இடத்துல என்ன யூஸ் பண்ணிருக்காங்க? ஒரு யூஸ் பண்ணிருக்காங்க. கரெக்ட். மத்த ஆப்ஷன்லாம் பாருங்க. வந்திருக்கு என்ன யூஸ் பண்ணிருக்காங்க? ஒரு யூஸ் பண்ணிருக்காங்க. தப்பு. வந்திருக்கு. வந்தா நம்ம என்ன யூஸ் பண்ணணும்? தான் யூஸ் பண்ணணும். அதாவது உயிரெழுத்து வரிசையில வந்திருக்கு. ஆனா ஒரு யூஸ் பண்ணிருக்காங்க. இதுவுமே தப்பு. அடுத்தது இங்க பாருங்க. இது என்னது? உயிர்மெய் எழுத்து வரிசை வந்திருக்கு. உயிர்மெய் எழுத்து வரிசை வந்தா அங்க என்ன யூஸ் பண்ணணும்? நம்ம ஒரு யூஸ் பண்ணணும். ஆனா இங்க என்ன யூஸ் பண்ணிருக்காங்க? ஒரு யூஸ் பண்ணிருக்காங்க. அப்ப இதுவுமே நமக்கு தவறு. ஓகேவா? ஓகே. அடுத்தது பாருங்க. ஒரு பத்தி குடுத்துட்டு பத்தி கீழ 4 கேள்வி கேட்பாங்க. 4 கேள்வி இல்ல 5 கேள்வி இருக்கும். அந்த கொஸ்டினுக்கு நம்ம ஆன்சர் பண்ணணும். ஃபர்ஸ்ட் பத்திய நல்லா படிங்க. பத்தி ஈஸியா தான் இருக்கும். இதுல 4 கேள்வி ஈஸியாவே நம்ம வந்து வாங்கிடலாம். வாழ்விற்குரிய இன்பத்துறைகளுள் காவிய இன்பமும் ஒன்று. அதை தலையாயது என்று கூறலாம். நாம் தமிழர்கள் பாட்டு இன்பத்தை நுகர வேண்டுமென் நாம் எங்கு செல்ல வேண்டும்? தமிழ் இலக்கியங்களுக்கிடையே அன்றோ? தமிழில் இலக்கியங்கள் பல பல இருக்கின்றன. தமிழ் கருவூலங்கள் உண்ண உண்ண உள்ளத்திலும் இன்ப அன்பை சொல்லால் சொல்ல இயலாது. தமிழ் இன்பத்திலும் சிறந்த இன்பம் இவ்வுலகில் உண்டோ? தமிழ் காவியங்களை படியுங்கள், இன்பம் நுகருங்கள். பெறக்கரிய இன்ப நாட்டில் பிறக்கும் வேறு பேறு பெற்றிருக்கிறீர்கள். காவிய இன்பம் வந்து வாழ்விற்கு உரியது. ஓகேவா? காவிய இன்பம் எதுக்குரியது? வாழ்விற்குரியது. எந்த இலக்கியங்களில் பாட்டின்பம் காணப்படுகிறதுனா தமிழ்ல தான். பேராகிராஃப் படிச்சு ஈஸியா போட்டுடலாம். தமிழ் காவியங்களை படிப்பதால் நமக்கு என்ன இன்பம் வந்து நுகரும். அடுத்தது பாருங்க. இன்ப அன்பை எதனால் சொல்ல இயலாது? அதாவது இன்ப அன்பை நம்ம சந்தோஷமா இருக்கோம்னா அதை சொல்லால சொல்ல முடியாது. பிறர்க்கரிய இன்ப நாடு என இங்கு குறிப்பிடப்படும் நாடு நம்ம தமிழ்நாட்டை தான் வந்து சொல்றாங்க. ஓகேங்களா? அடுத்தது பசியின்றி. இதை நம்ம பிரிச்சு எழுதணும்னா பசி கூட்டல் இன்றின்னு வரும். நம்ம ஆப்ஷன் ஆன்சர்ல இருந்து போலாம். பசி. ஓகேவா? வந்திருக்கு. அதை உச்சரிக்கும் போது இந்த பசி நிலைமொழி பார்ப்போம். நிலைமொழியில இந்த பசி வந்திருக்கா? அப்ப அந்த ரூல்ஸ் என்ன? ஐ வழி எவ்வும் சொல்லி படிச்சிருப்போம். சரிங்களா? அப்ப இந்த உடன்பெடுமை விதிப்படி இந்த பசி ஓகேவா? வந்திருக்கு. அப்ப இந்த வந்து கூட்டல் எப்படி நமக்கு புணரும் அப்படின்னா ஈன்னு சொல்லி வரும். ஓகேவா? அதுதான் இங்க வந்து போட்டிருப்பாங்க. பசியின்றி அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. ஓகேவா? ஐ வழி எவ்வுன்ற விதிப்படி கூட்டல் எப்படி நமக்கு புணரும்? ஈன்னு சொல்லி புணரும். பசி இன்றின்னு சொல்லி வரும். அடுத்தது பாருங்க. நிலவு கூட்டல் என்று நிலவென்று. சரியா? நிலவு நிலைமொழியில நிலவுன்னு வந்திருக்கா? அந்த உகரம் வந்து கெட்டு இவ்வு கூட்டல் என்ன வரும் அப்படின்னா நமக்கு வேன் வரும். அதுதான் நிலவென்றுன்னு சொல்லி இங்க வந்து வந்திருக்கு. ஓகேவா? அடுத்த கேள்வி பாருங்க. புலி கூட்டல் சோறு புளியஞ்சோறுன்னு வரும். இது போட்டுடலாம் ஈஸியா. நெக்ஸ்ட் பிரித்தல் ஏதாவது கொடுத்திருக்காங்க. புளியங்கன்று. ஓகேவா? புளியங்கன்று. இது எப்படி பிரிக்கிறாங்கன்னா புலி கூட்டல் கூட்டல் கன்று. ஓகேவா? ஒருமை பன்மை பிழைய நீக்கி எழுத சொல்லியிருக்காங்க. பாருங்க. நெற்கதிர்களில் இருந்து நெல் மணிகள் மணிமணியாய் உதிர்ந்தன. இதுல நெல் மணிகள் அப்படின்றது என்னது? அக்ரிணை பன்மை எழுவாய். ஓகேவா? நெல் மணிகள்ன்றது அக்ரிணை பன்மை எழுவாய். சோ அப்ப வினைமுற்று நமக்கு எப்படி முடியணும்? பன்மையில தான் விகுதி பெற்று முடியணும். அப்ப உதிர்ந்தனன்னு சொல்லி வரும். ஓகேவா? அப்ப ஆன்சர் என்ன வரும்? ஆப்ஷன் ஏ வந்து வரும். நிறைய ஒருமை பன்மை பிழைகள் வந்து நிறைய வீடியோஸ் பார்த்தாதான் இது வந்து போட முடியும். அடுத்தது கூற்று காரணம் சரியான்னு கேக்குறாங்க. கூற்று வேங்கை என்பது பொதுமொழியாகும். காரணம் தனிமொழிக்கும் தொடர்மொழிக்கும் பொதுவாய் அமைவதால் பொதுமொழின்னு சொல்லி சொல்லுவோம். ரைட்டு தான். அப்ப கூற்றும் சரி, காரணமும் சரி. கூற்று சரியா தவறான்னு கேக்குறாங்க. பாக்கலாமா? கூற்று சரியா தவறான்னு கேட்டிருக்காங்க. கூற்று 1 பாருங்க. ஆசியாவிலேயே மிக பழமையான நூலகம் என்று புகழுக்குரியது தஞ்சை சரஸ்வதி மகால் நூலகம். ரைட்டு. இந்தியாவில் தொடங்கப்பட்ட முதல் பொது நூலகம் சொல்லிட்டு கன்னிமாரா நூலகம் கொடுத்திருக்காங்க. தப்பு.
இந்தியால ஃபர்ஸ்ட் ஒரு முதல் பொது நூலகமா ஸ்டார்ட் பண்ணது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா திருவனந்தபுரம். இது நீங்க படிச்சதுதான். என்ன திருவனந்தபுரம் நடுவண் நூலகம் தான் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா? ஓகே. அப்ப செகண்ட் தப்பு. உலக அளவில் தமிழ் நூல்கள் அதிகமுள்ள நூலகம் கன்னிமாரா நூலகம். ரைட்டு. அப்ப 1, 3 நமக்கு சரி. நமக்கு 2 மட்டும் தப்பு. ஆப்ஷன்ல என்ன இருக்குன்னு பாருங்க. டி வந்து இருக்கு. ஓகேவா? அடுத்து 49. அடைப்புக்குள் உள்ள சொல்ல தகுந்த இடத்துல சேர்க்க சொல்லியிருக்காங்க. பார்க்கலாமா? வந்தவர், வந்தவர் தான். வந்தவர் எப்படி சொல்லுவோம்? அவர் தான் அப்படின்னு சொல்லுவோம். அவர் அப்படின்னு பாத்தீங்கன்னா என்னது? உயர்திணை பலர்பால். அதாவது ஒரு மரியாதை சொல்லுதான் என்னது அவர். சோ அப்ப நமக்கு எப்படி வரும்? வந்தவர் அப்படின்ற சொல்லோடு நம்ம வந்து பொருத்தணும்னா அதுக்கு நம்ம அவர் தான் வந்து போடுவோம். ஓகேவா? அடுத்தது அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்துல சேர்க்க சொல்லியிருக்காங்க. பார்க்கலாமா? அம்மை முதலிய அழகுகள் எட்டினை பெற்றுள்ளாய். ஓகேவா? எட்டினை பெற்றுள்ளாய். நம்ம தமிழ் விடு தூதுல சிற்றிலக்கிய பாடல்ல நம்ம என்ன படிச்சிருக்கோம்? தமிழ் மொழி அம்மை, அழகு, தொன்மை, தோல், விருந்து, இயபு, புலன், இயல்பு அப்படின்னு சொல்லி 8 வகையான வனப்பு அழகுகள வந்து பெற்றிருக்கு அப்படின்னு சொல்லி தமிழ் வீடு தூதுல வந்து படிச்சிருக்கோம். சரிங்களா? இங்க வனப்பு அப்படின்னா என்னது? அழகு. ஓகேங்களா? அப்ப எட்டினை குறிக்கும் தொடர் என்ன அப்படின்னா, அந்த அழக தான் வந்து குறிக்கும். அம்மை முதலிய அழகுகள் டேஸ் அப்படின்னா, அழகுகள் எட்டினை பெற்றுள்ளாய் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஓகேங்களா? இன்னைக்கு அந்த 50 கேள்விகள் பார்த்தோம். ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.